ஓசூரில் காரை ஏற்றி அரசு அதிகாரி படுகொலை செய்தவர்கள் வேற யாரும் திமுக நிர்வாகி மகன் உள்பட 3 பேர் கைது. இதுபோல திமுக நிர்வாகி இல்லைன்னா ஆளுங்கட்சியுடைய குழந்தைங்க பையங்க பொறுப்பு இல்லாமல் தண்ணியை போட்டுட்டு செய்யக்கூடிய அட்டகாசங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. இந்த கைதுலாம் நடந்துடும் உடனே, வேறு வழி இல்லாமல் பேரை கிடக்கூடாதுன்னு. அதுக்கு அடுத்து இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு நடவடிக்கை இருக்குமானா இல்லைங்கிறது தான் யதார்த்தம். அரசு அதிகாரியோ யாரோ திமுக அரசு ஆளுங்கட்சி நிர்வாகி அவங்க புள்ளனா என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு தற்காலிக கைது அப்புறம் விடுதலை அப்படிங்கிறது தொடருது. இதுக்கு தொடர்போடு கூடிய செய்தியா போதை பழக்கத்தால் கேள்விக்குறியான இளைஞர்களின் எதிர்காலம். இதை சொல்றவர் மதுரை மருத்துவர் திரு சரவணன் அவர்கள். நம்மளை விட அவர்களுக்கு நிறைய உண்மைகள் தெரியும். ஆனால் அவர் பல அரசியல் கட்சிகளில் பயணித்து என்ன சொல்ல வராரு, இதில் இளைஞர்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் மாணவர்களுக்கும் என்ன சொல்ல வராரு அப்படின்றது தெரியல. அவரை போன்றவர்கள் இந்த கருத்து எந்த அளவுக்கு ஈடுபடும்னு புரியல, பார்ப்போம். அப்புறம் மடப்புறம் கோயில் காவலாளி கொலை வழக்கில் முன்பினை கோரிய டிஎஸ்பி மனு தள்ளுபடி. இது எல்லாத்த விட ஹைலைட்டா இது ஒரு அதிசய தேர்தல். தாவேக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்யும் என்பதையெல்லாம் நடிகர் விஜய் நேற்று வேலூரில் பேசியிருக்கிறாரு. அவரும் மக்களும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறாரு. இந்த ஆட்சியை தேவையில்லாத ஆட்சிங்கிறாரு. கரூர் சம்பவத்தில் ஏன் மேலே எதுக்குடா பழி சொன்னீங்க என்ற ஒரு கேள்விகளையும் கேட்கிறாரு. கட்டுப்பாடு இல்லாத அவரது தொண்டர்கள் நேற்றும் தடுப்புகளை உடைத்து அந்த அரங்கத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. இதில் மூத்த அரசியல்வாதி பன்ருட்டி ராமச்சந்திரன் இந்த தேர்தலுக்கு ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாரு. அது எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி அந்த புதிய கட்சி விஜய்க்கு ஆதரவாக செயல்படும்னு ஒரு செய்தியை அறிவிச்சிருக்காங்க. இது என்ன விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம்.